ரோபோ லீக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. வாரத்தின் முதல் நாளான இன்னைக்கு நீ தரப்போற முக்கியமான தகவல் என்ன? நான் தர்ற எல்லா தகவல்களுமே முக்கியமான தகவல்கள் தான் விக்ரம். முக்கியமில்லாத தகவல்களை கொடுத்து நேரத்தை வீணடிக்கிறது மனுஷங்க தான், என்ன மாதிரியான இயந்திரங்கள் கிடையாது. சரி, வீண் விவாதம் வேண்டாம் ரோபோ, விஷயத்துக்கு வா. வெள்ளிக்கிழமை ராமசாமி டெல்லிக்கு போறாரான்னு அரசியல் வட்டாரத்தில் புதிர் போட்டு பேசிக்கிறாங்களே, என்ன விஷயம் அது? முரசு தலைவருடைய டெல்லி பயணத்தை தான் அப்படி பூடகமாக பேசிக்கிறாங்கன்னு தகவல். தாமரை தலைவரை சந்திக்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை டெல்லி போவார்னு ஒரு தகவல் இருந்ததை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ முரசும் தாமரையும் சேர்றது உறுதியாயிடுச்சா? அப்படி சொல்ல முடியாது, பேரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எங்க பேரம் படியுதோ அங்க உடன்பாடு ஏற்படும். தாமரை கட்சியுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நேரடியாக தெரிஞ்சுக்கத்தான் முரசு தலைவர் டெல்லி போக திட்டம் போட்டிருக்காராம். சந்திப்புக்கு பிறகு எல்லாம் சுமூகமாக முடிஞ்சா அறிவிப்பு வெளியாகும். அப்படி இல்லைன்னா எல்லோரோடையும் மறுபடி பேரம் தொடரும். மக்கள் நல கூட்டணிக்காரங்க வேற அவளோட காத்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாராம்? அவங்க கிட்ட ஏற்கனவே நேரடியாக கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வி கேட்டாராம்? செலவு செய்யாம தேர்தலை சந்திக்க முடியுமா, நாம தனியா நின்னா நமக்காக யார் செலவு செய்வாங்க அப்படின்னு கேட்டாராம். சரி, மக்கள் நல கூட்டணிக்காரங்க என்ன பதில் சொன்னாங்களா? அவங்க கிட்ட பதில் எங்க இருக்கு, அமைதியா திரும்ப வந்துட்டாங்களாம். ஆனா முரசு கட்சிக்கான கதவுகள் மட்டும் எப்பவும் திறந்தே இருக்கும் அப்படின்னு கூட்டணி ஆப்ஷனை ஓப்பனாவே விட்டு வச்சிருக்காங்களாம். அது சரி, அரசியல்ல எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எங்கேயும் பேரம் படியலைன்னா மக்களுடன் கூட்டணின்னு சொல்றதுக்கும் ஒரு வழி இருக்கணும் இல்லையா? சரி, வேற என்ன இருக்கு? ஸ்ரீரங்கம் தொகுதி தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது. அப்படி என்ன விசேஷம் அந்த தொகுதியில? இன்னும் கூட்டணியே அமையாத நிலையில கூட சூரிய கட்சி கூட்டணியில அந்த தொகுதி கை கட்சிக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதான். அதனால அந்த தொகுதி கை கட்சிக்காரங்க சீட்டுக்கு ஆள் பிடிக்கிற வேலையில தீவிரமா இருக்காங்களாம். ஓ, அப்படியா? சரி, வேற எந்த கட்சி அங்க ஆர்வம் காட்டுது? பம்பர கட்சிக்காரங்களும் இந்த தொகுதி நமக்கு தான் அப்படின்னு பம்பரமா சுத்தி வர்றாங்களா. இதையெல்லாம் இலை கட்சிக்காரங்க அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். மொத்தத்துல திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீரங்கம் தொகுதியில தேர்தல் இப்பவே களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறது என்னுடைய ஏஜென்ட் தர்ற தகவல். இன்னைக்கு இது போதும், மற்ற விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ரோபோ, மற்றொரு சுவாரஸ்யமான ரகசியத்தோடு நாளை சந்திக்கலாம் நேயர்களே.